ஏங்க காசு வாங்கினா ரீல்ஸில் நடிப்பீங்கன்னு தெரியும், ரியல் லைஃப்ல இப்படி தான் நடிப்பீங்களா என்னன்னு புரியல. ஒரு நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதான் பெரியாருடைய கொள்கை பரப்பு செயலாளராக கேட்டு வாங்கிக்குவேன். நம்மால் தானே விஜய் தானே கேட்டால் கொடுத்துருவார். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நல்லா பேசுகிறாரு. எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியாருன்னு சொன்னது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆமாம், பிஃபோர் புட்டி சப்போர்ட் டிவிக்கு, ஆஃப்டர் புட்டி அகைன்ஸ்ட் டிவிக்கு. யாரு சினிமாவில் வந்தாலும் எம்ஜிஆர் எப்படி அவர் சினிமாவில் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட் பண்றாரு, நல்லா வசனம் பேசுறாரு, நல்லா நடிக்கிறாரு, அதனால நம்மளுக்கு விஜய் பிடிக்குது. அப்ப அவர் நம்ம எங்க வச்சிருக்கணும்? சினிமாலேயே வச்சிருக்கணும். சினிமாலே இருந்தாதான் நல்லது. இப்போ அவர் ஏதாவது ஆர்வ கோடல வந்தாரு. இப்போ அவர் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி கெத்தா தில்ல நிக்க முடியுமா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மேடை ஏறி எப்படிதான் இப்படி எல்லாம் பேசுறீங்களோ. சும்மா அவ சொன்னாங்க பணம் பத்தும் செய்யும்னு. சினிமால சான்ஸ் வேணும்னா அங்க ஒரு குத்து, பாலிடிக்ஸ்ல சான்ஸ் வேணும்னா இங்க ஒரு குத்து. நீங்க நடத்துங்க சார், நீங்க நடத்துங்க. மக்களுக்கு தெரியும் எது ரீல் எது ரியல்னு. எவ்வளவுதான் காசு வாங்கிட்டு போனாலும் மாற்றம் வேணுங்கிறதுல மக்கள் உறுதியா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்கல்ல டிவி கட்சியை, நாளைக்கு விஜய் சார் ஜெயிச்சிட்டாருன்னா அப்ப அங்க போய் சப்போர்ட் பண்ணுவீங்க. இவரை மாதிரி இன்னும் சில யோகியர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள பத்தி அடுத்த வீடியோல எல்லாம் பார்ப்போம். மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க. பாய்.